சுதந்திரத்திற்கு பிறகு தீவிரவாதத்திற்கு எதிரான நாட்டின் பாதுகாப்பு வரலாற்றில் ஆபரேஷன் சிந்தூர் மைல்கல் சாதனையாக அமைந்துவிட்டதாகவும் குடியரசுத் தலைவர் பெருமிதத்தோடு குறிப்பிட்டார். நாட்டின் 79வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய அவர், நாட்டின் பிரிவினையால் ஏற்பட்ட வலியை ஒருபோதும் மறக்கக்கூடாது என்றார். இந்தியா சுதந்திரம் பெற்றபோது மிகவும் வறுமையில் இருந்தபோதிலும் தற்போது அனைத்து துறைகளிலும் அசாதாரண முன்னேற்றம் அடைந்து ஒரு சுயசார்பு நாடாக மாறும் பாதையில் உள்ளதாக குறிப்பிட்டார். கடந்த நிதியாண்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி விகிதம் 6.5% இருந்த நிலையில் உலகின் முக்கிய பொருளாதாரங்களில் இந்தியா வேகமாக வளர்ந்து வருவதாகவும் குறிப்பிட்டார். அனைத்து முக்கிய குறிகாட்டிகளும் நமது பொருளாதாரம் வலுவான நிலையில் இருப்பதை காட்டுகின்றன. நல்லாட்சி மூலம் ஏராளமான மக்கள் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டுள்ளனர். வருமான ஏற்றத்தாழ்வு குறைந்து வருகிறது என்றார். பலவீனமான பொருளாதார செயல்திறனுக்கு பெயர் பெற்ற மாநிலங்களும் பிராந்தியங்களும் தற்போது தங்களது செயல்திறனால் முன்னணியை அடைந்து வருவதாகவும் குடியரசுத் தலைவர் தெரிவித்தார். சுதந்திரத்திற்கு பிறகு தீவிரவாதத்திற்கு எதிரான நாட்டின் பாதுகாப்பு வரலாற்றில் ஆபரேஷன் சிந்தூர் மைல்கல் சாதனையாக அமைந்துவிட்டதாகவும் குடியரசுத் தலைவர் பெருமிதத்தோடு குறிப்பிட்டார்.